ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. அதனால் இப்போ நாங்கள் இதை சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே உங்களுக்கு ஹோட்டல் டைப் பிரியாணி வீட்டிலே செய்ய போகிறோம். 1/2 கிலோவில். கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு 5 லிட்டர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 100 ml கல்லெண்ணெய், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 லவங்கம், பட்டை, ஸ்டார் அன்னாசி, அப்புறம் பிரியாணி இலை போட்டு நைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், அரௌண்ட் 200 to 250 கிராம், அதாவது 1/4 கிலோ வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போதே 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்துட்டு தண்ணியில் 2 வாட்டி அலசி ஊற வச்சுருக்குறோம். இது இப்போயே ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும். அதுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதையும் கொஞ்சம் லைட்டாக சாப் பண்ணி லைட்டாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை வதக்கிக்கிட்டு நான் வந்து 1.5 ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு எந்த கலர் மிளகாத்தூள் கலர் கொடுக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். அது லைட்டாக ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 100 ml கட்டி தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஞாபகம் விட்டால் இன்னும் கேஸ் ஸ்லோவில் தான் இருக்குது. அப்புறம் தக்காளி கரெக்டாக ஒரு 1/4 கிலோ தக்காளி, அரௌண்ட் 200 to 250 கிராம். வெங்காயம் எந்த அளவுக்கோ தக்காளி அந்த அளவுக்கு, 2 ஈக்குவலாக எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம கேஸை வந்து ஃபுல்லில் வச்சுக்கலாம். எதுக்குன்னா இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா வேகணும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்லா வேகணும், இந்த அளவுக்கு வேகணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 400 ml வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன உடனே ஒரு கொதி வரத்துக்கோசம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்தோடனே தட்டை வச்சு மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டதுக்கப்புறம் அரிசி வேக வைக்கிறதுக்கோசம் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வந்துட்டு நம்ம சைடில் இப்போ கேஸில் வச்சுருக்குறோம். அது லைட்டாக கொதி வரட்டும், அதனால் மூடி வச்சிடலாம். அதை ஒரு 2 நிமிஷம் ஆச்சா அந்த நம்ம மூடி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது சைடில் இருந்து அந்த ஆவி வரும். ஆவி வந்த உடனே 2 நிமிஷத்துக்குள்ளே கூட வந்துடும் சிலது. ஆவி வந்தோடனே லைட்டாக எடுத்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமை வச்சுருக்கோம். அந்த தக்காளி வந்து லைட்டாக இப்போது வெந்திருக்கும். இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிடணும். மூடின உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அதே மாதிரி அந்த ஆவி சைடில் வரும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச உடனே. அதுக்கப்புறம் அந்த தட்டை திறந்துட்டு நம்ம வந்து சிக்கனை போட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா வெந்துட்டுருக்கும். உங்களுக்கு அந்த வெங்காய தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 750 கிராம் கிட்ட சிக்கன் போடுறேன். நீங்கள் 500 கிராம் கூட போடலாம், 1/2 கிலோவும் போடலாம், 3/4 கிலோவும் போடலாம். 1 கிலோ போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நான் இப்போது ஒரு 3/4 கிலோ சிக்கன் போடுறேன். போட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லில் வச்சுட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனை. அந்த மசாலா வந்து சிக்கன் நல்லா ஊறணும். இப்போ தட்டு போட்டு மூடிடணும். அடுத்து வந்துட்டு நம்ம அந்த ரைஸை வேக வைக்கிறது தண்ணி வச்சோம்னா அது நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அரிசி ஊற வச்சுருந்தீங்களா 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸு, அதை வந்துட்டு நம்ம இப்போது அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு சால்ட்டை டெஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ உப்பு இருக்குன்னு. அந்த உப்பு வந்து தண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ண சொல்ல உப்பு வந்து கரிக்கணும் தொண்டையில். அந்த அளவுக்கு உப்பு வேணும். எனக்கு உப்பு இன்னும் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கேப்பில் நம்ம ஃபுல்லில் வச்சுருந்தீங்களா பிரியாணி, அது வந்துட்டு அந்த தட்டிலேருந்து லைட்டாக புகை வரும். அப்போ வந்துட்டு கேஸை வந்து ஸ்லோவில் வச்சுருங்க. கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு மூடியை வந்துட்டு சைட்லேருந்து தரங்க. மேலே தூக்கிடாதீங்க, கை வெந்துடும். சைட்லேருந்து திறந்து லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. மறுபடியும் அந்த புகை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ அது வந்து ஒரு 1/2 பாயில் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வடிச்சிடலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நல்லா வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே அடுத்து வந்துட்டு நான் மூடி வச்சுருந்தீங்களா சிம்மில், இப்போ லைட்டாக புகை வந்துச்சு. இப்போ நான் அதை திறந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு 20% தான் சிக்கன் குக் ஆகிருக்கும். 80% வந்து நம்ம அந்த தம் குக்கில் தான் குக் பண்ண போகிறோம். இது வந்துட்டு லைட்டாக கிளறிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளால் உப்பு ஆட் பண்ண முடியாது. அரிசி வெடித்த உடனே போட்டுடணும். அரிசி ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. இப்போ அரிசியை வந்து அப்படியே மேலோட்டமாக மேலே கொட்டிட்டு நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு லைட்டாக உள்ளே குத்தி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்துட்டு அந்த அரிசிக்கு மேலே வர்ற மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப குத்தாதீங்க. சிக்கன் வந்து கலரக்கூடாது, சிக்கன் அடியில் தான் இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டு
நம்ம வடிச்சு வச்சிருந்தோம்ல கஞ்சி தண்ணி, அது வந்து தேவையான அளவுக்கு ஊற்றணும். எந்த அளவுக்குன்னா, அரிசியும் அந்த தண்ணியும் வந்துட்டு ஒரு சரிசமமாக, இப்போ பார்க்குறீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது. அரிசியில் தண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு இதில் இருக்கணும். வச்சுட்டு மூடிட்டுங்க. மூடிட்டு கேஸை வந்து ஃபுல்லில் வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த வடித்து வச்ச தண்ணியை தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சைட்லேருந்து இந்த மாதிரி புகை வரும். சைட்லேருந்து இந்த மாதிரி புகை வந்த உடனே கேஸை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கேஸை பொறுத்தது அடுத்து அந்த மாதிரி புகை வரும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பிரியாணி ரெடி. இப்போ நம்ம பிரியாணியை திறக்கலாம். பிரியாணி நான் சொன்ன மாதிரி சைட்லேருந்து திறங்க, மேலே தூக்கிடாதீங்க. சைட்லேருந்து திறந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சைடில் வந்துட்டு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் சைடில் இன்னும் தண்ணி இருக்குது, உங்களுக்கு கீழே தண்ணி இருக்குன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வைங்க மூடி, தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். அப்படி தண்ணி இல்லாத பட்சத்தில் உங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணுன்னா, அரிசி வந்து கலரணும், ரொம்ப கலரக்கூடாது. மேலோட்டமாக மேலே இருக்க அரிசியை மட்டும் அப்படியே எடுத்து திருப்பி போடணும். இந்த மாதிரி மேலே இருக்க அரிசி திருப்பி போடணும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, மேலே இருக்க அரிசி வந்து கொஞ்சம் வந்துட்டு அப்படி வேறு வேறையாக இருக்கும். அது வந்துட்டு அடியில் போச்சுன்னா அதுவும் அழகாக வெந்துடும். இப்போ டோட்டலாக பாருங்கள், அரிசி எவ்வளோ அழகாக நீட்டாக பக்காவாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு அரிசி எதுவும் குழையில, தண்ணியும் கரெக்டாக இருக்குது, அரிசியும் வந்திருக்கு, மசாலாவும் நல்லா இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு கலர்னிங்கன்னா கலர் வந்துடும் உங்களுக்கு கரெக்டாக. இப்போ சிக்கனும் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு சூப்பராக. இப்போ நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியோ இல்லை ஹோட்டலில் இருக்கிற மாதிரியோ பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.